தமிழகத்தையே உலுக்கிய மென்பொறியாளர் சுவாதியினுடைய கொலை வழக்கு தொடர்பாக கடந்த 8 தினங்களாக தொடர்ச்சியாக காவல்துறையினர் கொலையாளியை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் தான் தற்போது அந்த கொலையாளி திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டைக்கு அருகே இருக்கக்கூடிய பண்பொழி அருகே இருக்கக்கூடிய மீனாட்சிபுரம் என்ற கிராமத்திலே நேற்று நள்ளிரவு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது தொடர்ச்சியாக 8 நாட்களாக காவல்துறையினர் தொடர்ச்சியாக இந்த பகுதியிலே மிகப்பெரிய சோதனையிட்டு வந்தனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 8 தினங்களாக காவல்துறையினர் தொடர்ச்சியாக இந்த தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வந்த நிலையிலும் கூட அவர் இதுவரை எந்தவிதமான துப்பும் துலங்காத நிலையில் அவர் நேற்று இரவு திருநெல்வேலி மாவட்டம் அந்த இடத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் அவருடைய சொந்த ஊரான மீனாட்சிபுரம் கிராமம். அதாவது இதுதான் அவருடைய வீடு. தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் அவருடைய இல்லத்தில் தற்போது நாம் இருக்கிறோம். இந்த இடத்தில் தான் நேற்று அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ராம்குமாரை கைது செய்வதற்காக, அதாவது அவர் கொலை நடந்த மறுநாளே அவர் இந்த கிராமத்திற்கு வந்ததாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரயில்வே துறையினுடைய டிஐஜி மற்றும் டிஎஸ்பி ஆகியோர் இந்த கொலை குற்றவாளியான ராம்குமார் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வந்திருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலினுடைய பேரிலே கடந்த 6-7 தினங்களாக இது தொடர்பான கூடுதலான தகவல்களை, அதாவது இந்த பகுதியில் உள்ள காவல்துறையினரோடு ஆலோசனை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விக்ரமனுடனும் ஆலோசனை மேற்கொண்டு அதனுடைய அடிப்படையிலே அவரை கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக காவல்துறையினர் அதாவது மாற்று உடையில் வந்து அவர்கள் இங்கு சோதனையிட்டதாகவும் தெரிகிறது. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த மிகப்பெரிய தீவிரமான சோதனைக்கு பிறகுதான் அவர் நேற்றைய தினம் இங்கு இந்த இடத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக நேற்று அவர் கைது செய்யப்பட்ட இந்த நிகழ்வு கூட இந்த கிராம மக்களுக்கு தெரியாது என்று தெரிவிக்கிறார்கள். அது தொடர்பாக இந்த கிராம மக்களிடமே நாம் பேசலாம். சார் வணக்கம். நேற்றைய தினம் இந்த அதாவது கொலையாளி என்று சொல்லப்படக்கூடிய ராம்குமாரை வந்து இந்த இடத்துல வந்து காவல்துறையினர் வந்து கைது செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த உங்களுக்கு வந்து இந்த காவல்துறை வந்தது இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுமா? இல்ல, நம்மளுக்கு தெரியாது. தூங்கியாச்சு. 12 மணிக்கு வந்து போனாங்க. அதனால எங்க வந்து தெரு மட்டும் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இங்க தெரு உள்ளவங்க மட்டும் தெரியும். அந்த ராம்குமாரை வந்து கைது பண்ணிட்டு போயிருக்கிறாங்க நேற்று. அவர் வந்து இதுக்கு முன்னாடி எத்தனை நாளைக்கு முன்னாடி வந்ததா இங்க தெரியுதா? அதாவது இந்த கிராமத்து மக்களோட பேசின ஆடுலாம் மேய்ச்சதா சொல்றாங்க. அவர் வந்து வெளியில நடமாடினாரு. அவருடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்க? அவன் மேக்சிமம் யார்ட்டையும் பேச மாட்டான். அவன் வீட்டுக்குள்ள தான் இருப்பான். வந்தவன் யாரும் பசங்க யார்ட்டையும் பேச மாட்டான். அவன் வந்தோம்னா அவங்க வீட்டில் ஆடு இருக்கு. அவங்க ஆடு தான் மேய்ப்பாங்க வீட்டில் உள்ளவங்க. அவன் வந்தா சில அவன் ஆடு மேய்ப்பான், சில அவன் வீட்டில் ஆடு மேய்ப்பாங்க. அவ்வளோ. அவருடைய குடும்ப பின்னணின்னு சொல்ல போன்னு சொன்னா அவர் 2 தங்கை இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. அவர் வந்து பின்புலத்துல இப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான குடும்பத்தில இருந்து இன்னைக்கு வந்து பொறியாளரா வந்து படிச்சு வந்திருக்கிறாரு. அவர் இந்த கிராமத்துல வந்து எப்படி வளர்ந்தாரு? அவருடைய பின்னணி ஏதாவது இருக்குதா? இல்ல, சின்ன வயசுல நல்லா தான் படிப்பான் அந்த பையன். அப்புறம் இன்ஜினியரிங் படிச்சுதான் இருக்கிறது. அவங்க சிஸ்டர் 2 பேர் பிஏ முடிச்சுப்பாங்க. அந்த ஒரு பொண்ணு எங்க டீச்சர் பார்க்குறாங்க. இன்னொரு பொண்ணு படிச்சு முடிச்சு சும்மா இருக்கு. நிச்சயமாக, அதாவது இந்த கிராம மக்களோடு பேசும்போதே நாம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது அவர் இந்த கொலை செய்துவிட்டு மறுநாளே அவர் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். இந்த தகவலும் அதாவது தொடர்ச்சியாக கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் ரகசியமாக இந்த காட்சிகளை பார்த்து வந்த காவல்துறையினரும் இந்த ராம்குமார் திருநெல்வேலி மாவட்டம் என்ற இடத்தை சேர்ந்தது என்று தெரிய வந்ததை அடுத்துதான் இந்த கிராமங்களுக்கு பல முறை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினரோடு தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டு வந்திருக்கின்றனர். அதனுடைய அடிப்படையில் நேற்று நள்ளிரவு மிக முக்கியமாக ராம்குமார் அதாவது ஆடு மேய்த்து வந்திருக்கிறார். அந்த காட்சிகளையும், அதாவது அவர் ஆடு மேய்த்து வரக்கூடிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் காவல்துறையினர் உன்னிப்பாக கவனித்து வந்திருக்கின்றனர். அதனுடைய அடிப்படையில் தான் நேற்று மாலை அவர் ஆடு மேய்த்து விட்டு வீட்டிற்கு வந்த பிறகுதான் காவல்துறையினரும் அவருடைய தொடர்ச்சியாக அவரை பின்தொடர்ந்து இருக்கிறார்கள். நேற்று மாலை அவர் வீட்டிற்கு வந்தவுடனே அவர் வீட்டிற்கு வந்துவிட்டார் என்ற தகவலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தெரிவிக்கப்படவே அதனுடைய அடிப்படையில் அமைக்கப்பட்ட தனிப்படையினர் அதாவது நேற்று நள்ளிரவு இந்த கிராமமே அமைதியாக இருந்த, அதாவது நள்ளிரவு 11 மணிக்கு இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். இந்த பகுதிக்கு வந்த உடனேயே அவர் வீட்டிற்குள் இருந்திருக்கிறார். அவர் குறிப்பாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்ற போது அவர் ஒரு 4 நாய்களை வளர்த்து வருவதாகவும் தெரிவிக்கிறார்கள். அதாவது அந்த நாய் என்பது இந்த கிராமத்து மக்களை கண்டால் அது குறைப்பதில்லையாம். அதாவது நேற்றைய தினம் காவல்துறையினர், அதாவது காவல் ஆய்வாளர் இந்த பகுதிக்கு வந்த உடனேயே அவர் வீட்டினர் அருகே வந்த உடனே அந்த 4 நாய்களும் குறைத்திருக்கிறது. அதை வைத்து சுதாகரித்துக் கொண்ட ராம்குமார் அதன் பின்பாகத்தான் கிடைத்த, அதாவது ஒரு ஆயுதமாக கிடைத்த பிளேடை கொண்டு தன்னுடைய கழுத்திலே
10 கீறல்களை இட்டிருப்பதாகவும் இந்த கிராம மக்கள் தெரிவிக்கிறார்கள். அதாவது இந்த பகுதியில் பார்த்த மக்களும் தெரிவிக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் அவர் இங்கிருந்து மீட்டு இந்த பகுதியில் இருந்து மீட்டு தென்காசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவருக்கு தீவிரமான சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. 18 தையல்கள் என்பது அவருடைய கழுத்திலே போடப்பட்டிருக்கிறது. அதன் பின்பதாக தான் உயர் சிகிச்சைக்காக அவர் இங்கிருந்து திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். தற்போது இவர் இப்படியாக பின்னணி, அதாவது அவருடைய தந்தையை பார்த்தோம் என்று சொன்னால் அவர் ஒரு அரசு பொதுத்துறை நிறுவனத்திலே, தற்போது BSNL நிறுவனத்திலே கிளர்க்காக பணியாற்றி வரக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. அவருக்கு 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். ஒரு சகோதரி தனியார் பள்ளியிலே ஆசிரியராகவும் பணியாற்றி வரக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. இப்படி குடும்ப பின்னணியில் இருந்து வந்த ராம்குமார் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பொறியியல் முடித்துவிட்டு கடந்த 3 மாதங்களாகத்தான் சென்னைக்கு அவருக்கு பழக்கமாயிருக்கிறது. அதாவது கடந்த 3 மாதங்களாகத்தான் சென்னையில் அவர் தனியார் நிறுவனத்திலே பணியாற்றி வரக்கூடிய ஒரு நிலை என்பதும் இருக்கிறது. தற்போது இந்த கிராமத்தை பார்க்கலாம். ஏறத்தாழ அமைதியாக இருக்கக்கூடிய இந்த கிராமம் இப்போது ஒரு பரபரப்பாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தமிழகத்தையே உலுக்கிய அந்த சம்பவம் என்பது இந்த பகுதி மக்களையும் ஒரு அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அதாவது இந்த கிராமத்தில் வளர்ந்த காலத்திலும் கூட ராம்குமார் யாரிடமும் பேசுவதில்லை என்ற கருத்தை கூட இந்த பகுதி மக்கள் தெரிவித்ததையும் நாம் பார்த்தோம்.